பெரிய அரசியல் வாய்ஸ் இல்லாத திரு ரஜினிகாந்தும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருந்தாலும் அதை சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக எண்ணிக்கையாக மாற்ற முடியாத திரு சீமானும் சந்திக்கிறதுனால பெரிய பொலிட்டிக்கல் கெயின் ஒன்றும் திரு சீமானுக்கு கிடைக்க போறது இல்லைன்னு விமர்சிச்சேன். அதெல்லாம் கற்பனை. ரஜினி எல்லாத்துக்கும் பொதுவானவர், அதனால சீமான் அதை பார்க்கல. சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு, ஏன் தமிழ் இல்லைன்னு தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் கேட்டிருக்காங்க சொல்லிட்டு. இதுதான் அந்த போல்ட்னஸ் தான் சீமானுக்கு. பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள், ராதாபுரம் தொகுதியில் பறையர்கள், நாடார் மெஜாரிட்டி தொகுதியில், கன்னியாகுமரி தொகுதியில் மீனவர், நார்வேர் தொகுதியில் குயவர்கள், கோயம்புத்தூரில் மன்னார் சமூக பெண், திருச்சியில் இவங்க மருத்துவர் நாவிதர் சமூகத்தை சேர்ந்தவர். இப்படி சீமான் நிற்கிறதும் 234 நிற்கிறதும் தான். இப்போ நீங்க பிஜேபி கூட்டணி அது இதெல்லாம் இல்ல, 234 நிக்கிறது தான் சீமானுக்கு பலம். ஓட் பேஸ் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதான் 1.1ல இருந்த ஒருத்தர் 8.2ல வந்தது. எந்த ஊர்ல வந்திருக்காங்க, எங்க வந்திருக்காங்க? 0.5% போயிருக்கணும். இந்த 8.2 வந்தவர் 5வது முறையும் தனிச்சு நிக்கிறதுல மக்கள் நம்பிக்கை அவர் சீமானே வெற்றி பெறல இது வரைக்கும். உண்மைதானே? அதுல என்ன இருக்குது? திரு விஜயகாந்த் வெற்றி பெற்றார். நான் அதான் சொன்னேன், சீமான் திருவொற்றியூர்ல 3வது தான் போவார்னு தான் நான் சொன்னேன். கமலஹாசனும் தினகரனும் ஃபைட்டிங் கேண்டிடேட் தான் நான் சொன்னேன். உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை தான் 3வது வருவாருன்னு சொன்னேன். பட் இப்ப நான் சொல்றேன், விக்கிரவாண்டியில கட்சி அண்ணாமலையும் நீங்க திரு சீமானையும் எப்படி சமன்படுத்த முடியும்? அவரு இவரை விட பல ஆண்டுகள் முன்னாடி அரசியல் இல்ல. அந்த உள்ளாட்சி தேர்தலில் நான் சொன்னது கரெக்டா இருந்து சொன்னேன். இப்போ விக்கிரவாண்டி தேர்தலில் களத்துக்குள்ள வராம ஓடி போன விஜய அரசியல் ஒரு கோழையா தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர, நின்று 4% ஓட்டு எடுத்த சீமான எப்படி கமலஹாசனையும் தினகரனையும் வீழ்த்தினாரோ அதே மாதிரி விஜய் வீழ்த்துவாருன்னு தான் பார்ப்பாங்க. நான் சொல்றேன், பார்ப்போம். கருத்தை சொல்லிட்டு கருத்தை பதிவு பண்ணிடுறேன். நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக எண்ணிக்கையா கன்வெர்ட் ஆகல திரு சீமானே ஜெயிக்க முடியல. இல்ல, முதல் விஷயம் என்னன்னாக்க, இங்க அண்ணன் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு சொல்றதெல்லாம் ஒரு மிகப்படுத்தப்பட்டது அப்படின்னாங்க. அப்படி கிடையாது. என்ன காரணம்னாக்க, ஓட்டுக்கு ₹1 வாக்கு காசு கொடுக்காமல் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு தூரம் நீங்க ஊழலை மலிவாக்கி மக்களை இவ்வளவு தூரம் ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் அப்படிங்கிற போல இறங்கி போராடுற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில ஒரு தூய்மையான ஓட்டை இங்க உருவாக்கி 35 லட்சம் வாக்குகளை வாங்குறது இருக்கு இல்லையா, அதுதான் மிகப்பெரியது. இன்னொன்னு, அண்ணன் கொள்கைகளை எடுத்து வச்ச பிறகு இங்க தமிழ் தேசிய கொள்கைகளை பேசாமல் யாரும் இருக்க முடியாது. நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதி, நாங்க தான் உண்மையான தமிழ் தேசியவாதின்னு எல்லோரும் தங்களை தமிழ் தேசிய அடையாளத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க இல்லையா. அதுக்கு முன்னாடி தமிழ் தேசியங்கிறது வெறும் அரங்குக்குள்ள இருந்த ஒரு தமிழ் தேசியத்தை பொதுஜன மக்களுடைய ஒரு அரசியலாக ஒற்றை நபராக நின்று பேசி கொண்டு வந்து இல்ல. அது திமுகவும் சரி, புதிய கட்சிகளும் சரி, யார் வந்தாலும் நாங்கள் தான் தமிழ் தேசியத்தை ஒழுங்கா பேசுறோம்னு சொல்ற அளவுக்கு வந்து நிக்குதுனாக்கா, அதை கொண்டு வந்து சேர்த்தது யாருனாக்கா ஒற்றையாளாக சூப்பர் ஸ்டார் அவர் தான் செஞ்சிருக்காரு. இன்னொன்னு, அவர் எடுத்து வைக்கக்கூடிய தத்துவங்கள், அது கல்விக் கொள்கையா இருக்கட்டும், இல்ல மருத்துவ கொள்கையா இருக்கட்டும், இல்ல மற்ற மொழி கொள்கையா இருக்கட்டும், அவர் வச்சிருக்கிற தத்துவங்களை யாருமே மறுத்து பேச முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நபராக மாறி நிக்கிறார்னாக்க, தான் அந்த கொள்கையில் தத்துவங்கள் அவர் தான் சூப்பர் ஸ்டார். கடைசியா முடிச்சிடுறேன். ஐயா ஐயநாதன் சொல்லும் போது கூட சொன்னாரு, தம்பிகள் எல்லாம் நேர்மையானவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தலைவன் சரியா இல்லைன்னாக்க தொண்டர்கள் அத்தனை பேரும் சரியில்லாம தான் இருப்பாங்க. தொண்டர்கள் அத்தனை பேரும் சரியா இருக்காங்க அப்படின்னாக்க நிர்வாகிகள் வெளியேறாங்க. அதை நிறுத்தி இருக்கக்கூடிய மொத்த தலைவனும் சரியாக இருப்பாங்க. அண்ணன் சொன்னது போல வெளியேறக்கூடிய நிர்வாகிகளை எங்களுக்கு எதிர்க்கட்சியினர் காட்டி கொடுக்கிறார்கள். யாரெல்லாம் தமிழ் தேசிய சித்தாந்தத்துக்கு உண்மையாக இல்லை என்பது காட்டி கொடுக்கிறார்கள். அதுக்கு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது விமர்சனம் என்ற போர்லையும் சப்போர்ட் என்ற பேர்லையும் எதை வேணாலும் பேசலாம். குறுகிய எதிர்காலம்ன்றது ஒன்று தான். மாற்றத்தை நோக்கி தமிழ்நாடு அரசியல் செல்கிறது. இந்த மாற்றம்தான் 26 தீர்மானிக்கும். எனவே இவர் போட்டிட்டாரு, இவர் நின்றுட்டாரு, இவர் நிற்கிறாரு, அதெல்லாம் அப்பாற்பட்ட விடயம். இந்த மக்களிடையே ஒரு மிகப்பெரிய சொல்லி ஏமாற்ற விரும்பலை அப்படின்னு ரஜினி இல்ல, மாற்று அப்படின்னு மற்றும் ஒரு அரசியல் சக்திகள்ல மாற்றுக்கான அரசியல் புரட்சின்னு சொல்லிட்டு 2014 அதிமுகவுக்கு ஓட்டு கேட்கும் போதே நீங்க யோசிச்சிருக்கணும். நாங்க யோசிச்சோம், 15 வெளியில வந்தோம். எனவே எதிர்காலம் மாற்றத்திற்காக நிற்கிறது. அதனால்தான் விஜய் நடத்திய தமிழக வெற்றி கழக மாநாடு இவ்வளவு பெரிய அதிர்வுகளை ஏற்படுத்தி. அவர் தான் சொன்னார், நாங்க மாற்றத்துக்கான ஆள் இல்லை அப்படின்னு அவர் தான். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்தினருக்கும் நன்றி.